தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்த பிள்ளைகள் கொஞ்சம் படிங்க பாருங்க. அந்த வசனத்தை உங்களுடைய கண்களை அந்த வசனத்துக்கு நேராய் திருப்பும்படியாய் நான் கேட்கிறேன். ஒரு தடவை கூட சகோதரரை வாசிக்கும்படி கேட்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற அப்படின்னா என்னங்க? வெற்றி. எப்படிங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஒரு வெற்றி ஆகும். என்னங்க சொல்றீங்க? நாங்க எங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் வெற்றி பெறுவதற்கு? வெற்றின்னா ஏதோ ஒரு போட்டின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? எங்கேயோ ஒரு போட்டி இருந்தா தானே அந்த போட்டியில வெற்றியாளர் தோல்வியாளர் ரெண்டு பேர் கண்டிப்பா வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வெற்றியை நான் கிடைக்க பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு இந்த போட்டி என்ன என்பது தெரிய வேண்டும். எதனோடு நீங்கள் சண்டை போட வேண்டியது இருக்கிறது சொல்ல முடியுமா? எதோட சண்டை போட வேண்டியது இருக்கு? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். அப்படியானால் அந்த போட்டி யாரோட எனக்கு என்பது நமக்கு தெரிய வேண்டும். வேதத்திலே நிறைய காரியங்களை நான் இப்போ என்ன தீர்மானிச்சிருக்கிறேன் உங்களுக்கு தெரியாது. எந்த வசனத்தை எடுத்து என்ன போட்டி என்று சொல்ல போகிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக ஒரு போட்டி ஒன்று இருக்கிறது. இங்கே அதைத்தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறேன் இயேசு கிறிஸ்துவினால. வெற்றி வேணும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க வைப்போம். அப்ப வெற்றி வேணும்னா என்னத்துல இருந்து வெற்றி வேணும்னு தெரியணும்ல? எதுல இருந்து வெற்றி வேணும்? நீங்க போட்டியில தான் இருக்கீங்களா? போட்டியில் இருக்கீங்களா? பாருங்க, ஒரு ராஜா ஒரு அறிவிப்பு கொடுத்தார். என்னன்னா, நான் பார்த்திராத ஒரு பழத்தை எனக்கு என்ன செய்யணும், நீங்க கொண்டு வரணும். உடனே தேசத்துல நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. கொடுத்துட்டீங்கன்னா, நான் இதுவரை பார்த்திராத ஒரு பழத்தை கொண்டு வந்துட்டா, நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பொன்னும் பொருளும் சன்மானமாக வழங்கப்படும். அப்படி ஒரு ஆளுக்கு கிளம்பிட்டாங்க. விசித்திரமான பழங்களை கொண்டு வரதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க பாருங்க. ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்து ஒரு நீண்ட வரிசை நின்று கொண்டு இருக்கிறது ஒரு நாளிலே, குறிப்பிட்ட நாளிலே. இப்ப என்ன செய்யணும்? ராஜாவுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பரிசு பொருள் வாங்கணும். ஒவ்வொருத்தரா வர்றாரு பாருங்க. ஆனா இதுல ஒன்று, நான் பார்த்திருக்கிற பழத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அதை உங்க வாயிலே வச்சு ஒரு அமுக்கு, இந்தா போங்க நீயே சாப்பிட்டுக்கோ போ அப்படின்னு அனுப்பிச்சிருவேன். அதுதான் தண்டனை. பார்த்திருக்கிற பழத்தை கொண்டு வர. இப்படி ஒவ்வொருத்தரா போறாங்க. ஒருத்தர் எலுமிச்சங்க எடுத்துட்டு போறாரு. நான் இது ஏற்கனவே பார்த்துருக்கிறேன், ஆகாமி வாயில வச்சு ஒரு அமுக்கு. ஒருத்தர் நாரத்தங்காய் எடுத்துட்டு போறாரு. ஒருத்தர் நெல்லிக்காய் எடுத்துட்டு போறாரு. ஒருத்தர் வாழைப்பழத்தை தூக்கிட்டு போறாரு. இப்படி ஒண்ணுன்னா தூக்கிட்டு போறாரு. ஒருத்தர் அன்னாசி பழத்தை தூக்கிட்டு போறாரு. அன்னாசி பழத்தை தூக்கிட்டு போகும்போது அவர் பார்த்தா, இது நான் ஏற்கனவே பார்த்துக்க, வாயில வச்சு என்ன செஞ்சுட்டாரு, அவனுக்கு ரத்தம் சுட்ட வர்றான். அந்த ஆளு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வர்றான். எப்படி? அன்னாசி பழத்தை வாயில வச்சு அமுத்துனதுல வாயிலாம் ரத்தம், ஆனா பயங்கர சந்தோஷத்துல வர்றாரு. ஏன் சந்தோஷப்படுற? ரத்தம் உங்களுக்கு வலிக்குது அவனுக்கு. அது மேட்ரு கிடையாது. எனக்கு பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தை வச்சுட்டு நிக்கிறான். அவன் நிலையை நினைச்சு பார்த்தேன். என் நிலையை செஞ்சு போச்சு, மறந்து போச்சு. நாம பாருங்க, போட்டின்னா என்னன்னு என்ன செய்யல, அதோடைய விளைவுகள் என்ன என்பதே தெரியாம அலைகிற மக்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த கரெக்டான இது தெரியணும். பாருங்க, நாம் எங்கே போட்டியிடுகிறோம், எதோடு நமக்கு போராட்டம் என்பது நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, அப்போ பாருங்க, ஒரு போட்டியாளனுக்கு எதிராளியை பற்றி சரியான நாலேஜ் இல்லைன்னா அவன் சரியாய் திட்டமிட முடியாது போட்டியிடுவதற்கு. உண்மையா இல்லையா? எதிராளியை பற்றி சரியா தெரிஞ்சாதான் சரியா வியூகம் அமைத்து என்ன செய்வான், போட்டியிட முடியும். எதிராளியை பற்றி ஒண்ணுமே தெரியல,
அவன் என்ன செய்ய முடியும்? அவன் திட்டமிடாமல் போய் தோல்வியை தான் சந்திக்க முடியும். ஆகையினாலே எதிராளியை பற்றி நமக்கு முன்னாடி இருக்கிற போட்டி என்ன, சவால் என்ன என்பது நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். பாருங்க, நாம் அறிந்திருக்கிறோமா? இப்போ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வேத வசனத்தில் நம்ம நிறைய தடவை வேதத்தை வாசிச்சிருக்கிறோம். நமக்கு என்ன சவால், என்ன போட்டி, என்ன யாரோடு போட்டி? நமக்கு தெரிந்த வசனம் என்னதுதான் நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு போராட்டம் யாரோட இருக்கு? ஆமா, அந்தகார லோகாதிபதி என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஆனா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு போட்டியை அங்கே யோவான் சொல்கிறார். பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப போட்டி எங்கீங்க? நமக்கு இருக்கிற போட்டி என்னன்னு சொல்ல மாட்டீங்க. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி யாரை ஜெயிக்கிறதுங்க? யாரை ஜெயிக்கிறது? புரியுது என்னமோ? இதுதான் நீங்க வசனத்தை நல்லா நிறுத்தி நிதானமா படிக்கணும். பாருங்க, யாரை ஜெயிக்க போறீங்க? உலகத்தை ஜெயிக்க போறீங்க. அப்ப போட்டி யாரோடங்க உங்களுக்கு? இது எவ்வளவு பெரிய சவால் தெரியும். உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எப்படி நாம் போட்டு ஜெயிக்க முடியும் இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பெரிய போட்டி என்னங்க? இதைத்தான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? நீங்களே சொல்லுங்க. யார் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பது? உலகத்து மனுஷனை விட்டுருவோம். தம்பி தமிழ், நீங்க விசுவாசிக்கிறீங்களா இயேசு தேவனுடைய குமாரன்? அம்மா, நீங்க விசுவாசிக்கிறீங்களா இயேசுவானவர் தேவனுடைய குமாரன்? நீங்க ஒவ்வொருவரும் இயேசுவே தேவனுடைய குமாரன். இப்ப நான் விசுவாசிச்சேன் இல்லையா? இதே தான் உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்ப அவங்க எல்லாம் உலகத்தை ஜெயிச்சாங்களா? அப்ப இந்த வசனம் எப்படி? எனக்கு அதுதான் கேள்வி. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காம யார் இருக்கிறார்? எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க. எல்லாரும் உலகத்தை ஜெயித்தார்களா? அப்ப ஏன்? என்னமோ ஒரு காரியம் உள்ளே மறைந்திருக்கிறது. அதுதான் நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. அப்ப நமக்கு போட்டி யாரோட? உலகத்தோட. அதை ஜெயிப்பதற்கு நமக்கு தேவை என்ன? விசுவாசம். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கணும். விசுவாசித்து அந்த உலகத்தை ஜெயிச்சிருவேன். அந்த உலகம் என்னன்னு தெரியணுமே. இப்ப முதல் கேள்வி உங்களுக்கு கேட்டேன், போட்டி யாரோடன்னு கேட்டேன். முதல் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? போட்டி யாரோட? எனக்கு உங்களுக்கு சண்டை யாரோட? நீங்களே சொல்லுங்க. உலகத்தோட. சரி, அதை எப்படி ஜெயிப்பது? விசுவாசத்தினால. புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்க, முதல்ல எனக்கு வெற்றி வேண்டும். அது எங்கிருந்து வேணும்னு தெரியணும். அடுத்து எனக்கு போட்டி யாருன்னு தெரியணும். உலகம் தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கேள்வி நமக்கு வரணுமா வேண்டாமா? உலகம்னா என்ன? இப்ப நான் எடுத்து எங்க சண்டைக்கு போறது? புரிஞ்சுதா? இப்படி நாம் வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு கேள்விகள் வர வேண்டும். உலகத்தை ஜெயிக்க பொறுத்துன்னு சொல்றான். நான் உலகத்தை ஜெயிக்க போறேன். உலகம் எது?
இப்போ நான் ஜெயிக்கணும், நான் இப்போ எங்கே சண்டைக்கு போட சொல்லுங்க? நீங்களும் நானும் எனக்கு எதிரி உலகம்னு தெரிஞ்சிருச்சுங்க, எங்க சண்டைக்கு போறது? எப்படி சண்டைக்கு போறது? எப்படி ஜெயம் பெற்றுட்டு வர்றது? உலகம் என்ன என்பதை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? கண்டுகொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இயேசு சொல்லுகிறார் பாருங்களேன். யோவான் 16 சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு 16 யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்பயும் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்காது, உலகம்னா என்னன்னு நிச்சயமா நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்காது பாருங்களேன். தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். இயேசு சொன்னார், நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல உங்களை அனுப்பியிருக்கேன். நீங்களும் நானும் எங்கெங்க இருக்கிறீங்க? ஓநாய் கூட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப ஓநாய் யாரு? உலக மனுஷனா? மற்றவங்களா? பாருங்க, உங்களை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல அனுப்பியிருக்கேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, உலகம் என்பது இந்த படைப்புகள் கிடையாது, மனிதர்கள் இல்லை. இந்த உலகம் நாம் ஒன்றை தீர்மானிக்க வேண்டும். இந்த உலகம் அப்படின்னா என்ன? பாருங்க, அது தேவனுக்கு விரோதமாக என்னை செயல்படுவதற்கு தூண்டக்கூடிய ஒரு சக்தி. அது பாவம், பாவமான காரியங்கள், ஆசைகள், சோதனைகள், தேவனை நிராகரிக்கிற ஒரு தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கிற ஒரு மனநிலை, தேவனை அசட்டை பண்ணுகிற, தேவனுக்குரிய காரியங்களை அசட்டை பண்ணுகிற, இதெல்லாம் தான் உலகம். நாம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம் பாத்தீங்களா? இது நமக்கு எவ்வளவு ஆபத்தா இருக்கு பாத்தீங்களா? நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் என்னை கபலீகரம் செய்ய பார்க்கிறது. இந்த உலகம் என்னை விழுங்க பார்க்கிறது. முழுசா என்ன விழுங்க பார்க்குது பாருங்களேன். எனக்கு எவ்வளவு சோதனைகள் வருகிறது ஒரு நாளிலே, எனக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது. நான் வெற்றி அடைய முடியாதபடி தேவன் என்னை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். எதற்காக? தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் இப்ப எங்க இருக்கிறோம் தெரியுமா? அவருடைய கூட்டத்தில் இருக்கிறோம், அவருடைய மந்தைக்குள் இருக்கிறோம். ஏன்? நீங்களும் நானும் ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறேன்? தெளிவான பதில் சொல்ல முடியுமா? நான் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறேன்? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி, இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி அப்படின்னு எடுத்துக்குவோமே. சார், உலகத்தை ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? நான் எதுக்கு ஜெயிக்கணும்? எவ்வளவு போராடி ஜெயிக்க வேண்டியதா இருக்கு? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? பாருங்க, இந்த எவ்வளவு பெரிய நாம் ஒரு உலகம் உலகம் என்று சொன்னால் இந்த இயற்கையான படைப்புகளோ மனிதர்களோ இல்லை. நம்மை பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய முடியாதபடி பொய், ஒரு நாள்ல பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருதா இல்லையா? எங்கேயாவது சுத்தி முத்தி நானா பக்கம் பொய் தான் நம்மளே வந்து என்ன செய்யுது? விழுங்க பாக்குது. பாருங்க, ஏமாத்துற செயல், அடுத்தவங்களை ஏமாத்துற செயல். பாருங்க, எவ்வளவு நம்பிக்கையானவளா இருந்தாலும் சரி. பாருங்க, நேத்து எனக்கு ஒரு பணம் கொடுக்கணும் ஒரு கம்பெனிக்காரர். போன
2025 அக்டோபர் மாதம் போட்ட பில்லு. மாசம் எத்தனை ஆச்சு? 10 மாசம் ஆக போகுது. இன்னும் 2 மாசம் வந்தா 1 வருஷம் ஆயிரும். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் போய் நிக்கிறேன். போன வாரம் சொன்னாரு, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கண்டிப்பா ஆயிரம். சரின்ட்டு செவ்வாய்க்கிழமையில இந்த சனிக்கிழமை பண்ணிக்கலான்னு சனிக்கிழமை போனேன். காலையில் போறேன். சார் சாயந்தரம் ஈவினிங் வாங்க சார். ஆயிரம் சார், கண்டிப்பா ஆயிரம் சார். சார் இன்னைக்கு எனக்கு வேணும் கண்டிப்பா, வேற வழியே இல்லை, நான் இதுதான் நம்பி இருக்கிறேன். குடு சார், சாயந்தரம் ஆயிரம் சார், போய் வாங்க சார், சாயந்தரம் வாங்க சார். ஓகே ஓகே நம்பி சாயந்தரம் போயாச்சு. சாயந்தரம் சார் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும், போட்டு விட்டுருவேன். பாருங்க, இந்த நிமிடம் வரைக்கும் என்ன செய்யணும் பாருங்க. ஏமாற்றுதல் எப்படி எப்படி அந்த நேரத்தில் உங்களை எப்படியோ என்ன செய்யணும். இப்படித்தான் ஏமாற்று, இச்சை, பண ஆசை, பொறாமை, கோபம், எரிச்சல், சண்டைகள், விபச்சாரம், இந்த உலகம் எவ்வளவு எனக்குள்ள என்னை சுற்றி நிற்கிறது பாருங்கள். எவ்வளவு காரியங்கள். இதிலிருந்து நான் வெற்றி பெறுவதற்கு ஒன்றுதான், எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுக்கு வழி என்னங்க? டக்குன்னு சொல்லுங்க. யாரை விசுவாசிப்பது? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் மட்டும்தான் இவற்றிலிருந்து விடுதலை பெற முடியும். அப்போ விசுவாசித்தால் எல்லாரும் தானே விசுவாசிக்கிறாங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறார்களே. பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு. பின்பு அவர்கள் வந்தார்கள். படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவிகள் பிடித்திருந்த ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து வர்றான். அவனுக்கு எதிர்பட்டு வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்துச்சு. அவனை சங்கிலினாலையும் கட்ட முடியாது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறிச்சு விலங்குகளை எல்லாம் தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் கல்லறைகளிலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, பார்த்தீங்களா யாரு சொல்ற வார்த்தை? இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று அறிக்கையிடுவது யாருங்க? இது நாமும் செய்யற சில நேரங்களில் நமக்குள்ளேயும் பிசாசு இருக்கும். நிறைய பிசாசுகள் இப்படி நம்மையும் பிடிச்சிருக்கோம். ஆனா நம்ம வாயினால என்ன அறிக்கை போட முடியும்? தேவனுடைய குமாரனே இயேசுவே நீதான் மெய்யான தேவன் என்று அறிக்கையிட முடியும். அப்ப நான் உலகத்தை ஜெயிச்சிருவோம். இப்படி நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்னு நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனா இருக்கலாம், ஆனா இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் வாயினால் அறிக்கையிட முடியும். இந்த மனுஷன் பல பிசாசுகள் ஆட்கொண்டு இருக்குது. ஆனா அவன் என்ன சொல்றான்? இயேசுவை பார்த்த உடனே பாதத்துல விழுந்து பண்ணி. நீங்க எப்படி பண்ணிக்கிறீங்க? அந்த பிசாசு மாதிரி தான் பண்ணிக்கிறீங்களா? நிறைய நேரத்துல நான் அது பயந்து போய் தான் பண்ணி, அதுக்கு கீழே வசனங்களை படிச்சீங்கன்னா காலத்துக்கு முன்னாடி அது என்ன படிக்கிறது? இயேசுவே குமாரனே எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவ ஆணையம் யார் பேர்ல? மிகுந்த சத்தம். ஆணையம் யார் பேர்ல போட்டிருக்கிறான்? ஆண்டவர் மேல சத்தியமானு கூட சொல்ல முடியும். நிறைய பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களுக்குள்ளே ஏராளமான பிசாசுகள் குடியிருக்கிறது. ஆனா வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய குமாரனே வேதனைப்படுத்தவா வந்தீங்க? நான் ஆண்டவர் பேர்ல ஆணையம். நீங்க தயவு செஞ்சு அதை நினைச்சாருங்க.
எப்படி பார்த்தீங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுவது தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அறிக்கைன்னா என்னங்கிறது தெரியணும். இப்போ சும்மா வாயினால சொன்னா போதுமா? இந்த சாசு கூட தான் அதே தான் சொல்றான். இப்ப நானும் அப்படியே சொல்லிட்டு போலாமே. இதுதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கு அநேக ஜனங்கள் இப்படித்தானே சொல்கிறார்கள். இயேசுவை தேவன் என்று அறிக்கையிடுகிறார்கள். சட்டமன்றத்திலே அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் திருட்டு பயலெல்லாம் உள்ள சேர்த்துக்கிறாங்க. அப்ப எப்படி தேவனுக்கும் இதுக்கும் என்ன, ரெண்டுக்கும் எவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு, வித்தியாசம், ரெண்டும் பொருந்தலையே. விஜயபாஸ்கர் என்று ஒருவர், அவர் குட்கா வழக்கிலே குற்றவாளி. ஆனால் இயேசுவே தேவனே உம்மால் ஆகாத காரியம் அதிசயங்களை காண செய்கிறார் என்று சொல்லுகிறார். அவரை கூட சேர்த்துக்கிறாரு. அப்போ அவரும் உலகத்தை ஜெயித்தவர் தானா? யோசித்தீர்களா? இயேசுவை தேவன் என்று அறிக்கையிடுகிறார்களே. நம்ம மோடி ஐயா ஒரு சர்ச்சில் போய் ஒரு அல்லேலூயா பாட்டு பாடி பதவியே இருக்கிற ஒரு மாநிலத்தில் போய் ஐயாவும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அவரும் ஆமா சாமி போட்டு கை தட்டி எல்லாம் பண்றாரு. அறிக்கையிட்டால் இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொன்னால் உலகத்தை ஜெயித்து விடுவார்களா? அப்படி என்றால் அப்போ என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அறிக்கையிடுறதுன்னா என்னென்ன? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. பொய்யன் யாரு? எல்லாருக்கும் தெரியும். சாத்தான். அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யன். பொய்யன் என்று பேர் யாருக்கு? சாத்தானுக்குரியது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வசனம் என்ன சொல்லுகிறது? அவரை அறிந்திருக்கிறேன், இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிறேன் என்று ஒருவன் அறிக்கையிடுகிறவன் அவருடைய கற்பனைகளுக்கு என்ன செய்யணுங்க? கை கொள்ளணும். கை கொள்ளாம அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவன் யாருங்க? பொய்யன் அவன். இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? இப்ப நமக்கு கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சா, தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை இடுகிறவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிப்பவர்கள் அல்ல. தேவனுடைய குமாரனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். இப்ப நான் ஏன் உலகத்தை ஜெயிக்கணும்? அடுத்த கேள்வி. சரி, அவருடைய இப்ப வழியே கஷ்டமானது, நான் ஏன் உலகத்தை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஜெயிக்கணும். ஏன் சொல்லுங்க? ஏன் ஜெயிக்கணும்? எதுக்குங்க நம்ம உலகத்தை ஜெயிக்கணும்? நம்ம உலகத்தோட வாழ்ந்துட்டு போறோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? எல்லாமே கிடைக்குது இல்ல. சும்மா அப்படியே சொன்னா போதும். அல்லேலூயா சோத்திரம்னு போட்டுட்டு கூட்டம் நான் போயிடுறேன். எதுக்கு உலகத்தை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கிறதுனால உங்களுக்கும் எனக்கு என்ன கிடைக்க போகிறது? அதை நம்ம அறிஞ்சிருக்கணும்ல. கேள்வியை கேளுங்கள். வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்களே கேள்வி, அந்த வசனத்துக்கான கேள்வியை நீங்களே போடுங்க. நீங்களே அதுக்கு பதில் கண்டுபிடிங்க, எங்க வசனம் இருக்குன்னு. அப்ப நமக்கு தெளிவான ஒரு பாதையிலே நாம் என்ன செய்ய முடியும்? முன்னேறி செல்ல முடியும். நாம யாருமே என்ன செய்ய முடியாது? அசைச்சு பார்க்க முடியாது. எந்த போதனைகளினாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். அங்கே ஒரு சில வசனங்களை நீங்க வேகமா படிச்சு முடிச்சுக்கணும் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வெற்றி பெற்று விட்டார். அந்த உலகத்திலே இந்த உலகத்தை நாம் ஜெயித்து விடுவோமே ஆனால், இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்தினாலே நாம் ஜெயிப்போமே ஆனால், நமக்கு முதலாவது கிடைப்பது என்ன தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் அதனுடைய அர்த்தம் என்ன? நித்திய ஜீவன். அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. அங்கே ஆதாமுக்கு அது தடுக்கப்பட்டது. ஜீவ விருட்சத்தின் கனியையும் இவர்கள் பறித்து புசிக்காதபடிக்கு தோட்டத்திலிருந்து வெளியே துரத்துவோம் என்று தேவன் திட்டமிட்டார். அவர்களை துரத்தினார். இப்ப சொல்றாரு, வெற்றி பெற்றதுக்கு பிறகு முதல் காரியமே ஜீவ விருட்சத்தின் கனி, நித்திய ஜீவன். அடுத்து பாருங்களேன், சிமிர்னா சபைக்கு சொல்றார் பாருங்க, அது 11வது வசனம். ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறது, கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. மற்ற மனிதர்கள் ஜெயம் கொள்ளாதவர்களுக்கு இரண்டாவது மறுபடியும் ஒரு சாவு இருக்கிறது. அவர்கள் நித்திய அக்கினியின் ஆக்கினி அடைவார்கள். ஆனா ஜெயம் பெற்றுட்டீங்கன்னா மறுபடியும் என்ன செய்ய இல்லை, மரணத்தினால் அவர்கள் சேதப்படுவதில்லை. அல்லேலூயா. 17வது வசனம். வெளிப்படுத்தல் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, அவனுக்கு வெண்மையான குறிக்கோளையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவரும் அறியக்கூடாததுமாகிய ஒரு புதிய நாமம். ஜெயம் கொண்டு விட்டோமே ஆனால், இந்த உலகத்தை நாம் ஜெயித்து விட்டோமே ஆனால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான காரியங்களை பாருங்கள். பாருங்க 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம். அல்லேலூயா. பாத்தீங்களா, வெற்றி பெற்ற உங்களுக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க ஆள நினைக்கிறீங்க, ஆள நினைக்கிறோமா இல்லையா? பாருங்க, ஐயா மோடி அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய கட்சி இருக்குன்னு வைங்க, அந்த கட்சியில இருந்து அவர்கிட்ட போய் சேருவாங்க. சேரலன்னா என்ன செய்வாரு, இவ்வாறு ஈடி அனுப்புவேன், அவரை அனுப்புவேன், இவரை அனுப்புவேன், பொய் வழக்க போடுவேன். பாருங்க, ஏதோ ஒண்ணு போட்டு என்ன செஞ்சிடலாம், அவரு தீய சக்தியை அவரை மாத்திடலாம். அதுக்கு உடன்படாம சரிங்க ஐயான்னு போய் அவர்கிட்ட சேர்ந்துக்கிட்டா இவர் தீய சக்தியை என்ன சக்தியா மாறிடும், தூய சக்தியா மாறிடும். அப்ப எதுக்காக போய் சேர்றாங்க மோடி ஐயா கிட்ட? நல்லவனா மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கணும், அவ்வளவுதான். இங்கேயும் அதிகாரத்தில் தான் இருக்காங்க. இந்த அதிகாரம் என்ன செய்யாது, எப்ப தூக்குவாருன்னு தெரியாது. வேண்டாம், அங்க போய் சேர்ந்துக்குவோம். நீங்களும் நானும் இயேசுவை எதுக்கு பின்பற்றுறோம்? இப்ப இந்த வசனம் என்ன சொல்லிச்சு பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு அவரு? ஜாதிகள் மேல் அதிகாரம். ஒரு நாளிலே நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயித்து அவருக்கு முன்பாய் ஜெயாளியாக போய் நிற்கும் பொழுது அவர் நமக்கு தரக்கூடியது என்னங்க? ஆளுகை. நாம் தான் உலகத்தை ஆள போகிறோம். நம்ப முடியுதா? அவர் சொல்றாரு, நீங்க என்னோட பாடுகளை சகித்தால் என்னோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். இழந்து போன இந்த உலகத்தை மனிதன் ஆண்டு கொண்டிருந்தான். ஆதாமுக்கு அந்த சர்வ வல்லமை இருந்தது. சிங்கம், புலி, கரடி, யானை, எந்த மிருகங்களும் அவனை பார்த்து பயந்து ஓடின. அவன் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தது. எப்ப அவர் தோத்துட்டாரோ
அதுக்கு பிறகு அவர் அது என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு நமக்கு தெரியும் தானே. நம்ம உலகத்தில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். தோக்குறதுக்கு முன்னாடி துதி பாடினவங்க எல்லாரும் தோத்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? எதிரியா மாறுவாங்க தானே. அது போலதான் ஆதாம் தோத்துட்டாரு, எல்லாரும் ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுங்க, நீங்க வெற்றி பெறுங்க. எல்லாரும் மறுபடியும் என்ன செய்ய போறாங்க? உங்களுடைய காலின் கீழ், சாத்தான் நம்முடைய காலின் கீழ். அடுத்து பாருங்க, நிறைய அந்த வசனங்கள். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, நாமோ ஜெயம் பெற்று வெற்றி பெற்று அவருக்கு முன்னாடி போய் பிதாவுக்கு முன்னாடி அவர் அறிக்கையிடுவார். எப்படி அறிக்கையிடுவார்? வெண்வஸ்திரம் முதல்ல கொடுத்துறாராம். வெண்வஸ்திரம் தரிச்சு அந்த புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்கும், அறிக்கை பண்ணுவார். இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க தெரியுமா? இவர்கள் பூமியிலே என் வார்த்தைகளை கேட்டு என்னுடைய ரத்தத்தினாலே தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அங்கே அவர்கள் எனக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் என்று பிதாவுக்கு முன்னாடி இயேசுவானவர் அறிக்கை எழுவாராமா. நம்மளை எவ்வளவு பெருமையா இருக்கும். இயேசுவே நம்மை அப்படி பெருமையா பேசும்போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதுதான் வெற்றிக்கான பரிசு. அது அடுத்த வசனத்தை பாருங்க, 12ஆவது வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். பாருங்க, நாம தான் அங்க பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தோட தூண்னா என்ன? இது மாதிரி சாதாரண இல்லை. நம்ம சொல்றோம்ல, அரசியலமைப்போட 4 தூண்கள். அதுல ஒரு தூண் என்ன? ஜனநாயகம், நீதிமன்றம், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, பத்திரிகை. அதுபோல நாம் தான் அங்கே முக்கியமான ஆளு. பார்த்து அடுத்து 21ஆவது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்து. உங்களுக்கு இயேசுவின் சிங்காசனம் வேண்டுமா? இல்ல இந்த உலகத்துல பிரதமர், நம்முடைய பிரதமர் இருக்கிற சிங்காசனம் வேண்டுமா? எந்த சிங்காசனம் வேண்டும்? இயேசு இருக்கிற சிங்காசனம் வேண்டுமே. ஆனால் நாம் ஜெயம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஜெயம் கொள்வதற்கு யாரோடு போட்டி? உலகத்தோடு போட்டி. என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவது. அறிக்கையிடுதல் என்றால் என்ன? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல். இது நடக்குமேயானால் நீங்களும் நானும் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவன் நம்மை இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.